திருவண்ணாமலை லிங்கம் சூடாக இருக்கிறது. தொட்டால் தெரியும். சுவர்கள் கருப்பாக மாறியிருக்கின்றன. நூற்றுக்கணக்கான வருடங்களாக இது நடக்கிறது. பலர் சொல்கிறார்கள் தெய்வ சக்தி என்று. வேறு சிலர் சொல்கிறார்கள் நம்பிக்கை என்று. ஆனால் உண்மையான காரணம் வேறு. அது புவியியல், அது இயற்பியல், அது வேதியியல். ஏன்? காரணம் 260 கோடி வருடம் பழமையான ஒரு கல். அந்த கல்லுக்குள் யுரேனியம் இருக்கிறது, தோரியம் இருக்கிறது, இயற்கையான கதிரியக்கம் இருக்கிறது. 10 அறிவியல் காரணங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு அதை முழுமையாக பார்ப்போம். வணக்கம். குவாண்டம் சித்தர். இந்த மலை சாதாரண கல் அல்ல. ஒரு வகை கிரானைட் இருக்கிறது, மிக கடினமானது. இதற்கு சார்னகைட் என்று பெயர். ஆர்க்கியன் காலத்தைச் சேர்ந்தது. 260 கோடி வருடம் பழமையானது. 260 கோடி வருடம் என்றால் எவ்வளவு பழமை? அப்போது பூமியில் மரங்கள் இல்லை, விலங்குகள் இல்லை, ஆக்சிஜன் கூட இல்லை. பூமி ஒரு வெறும் பாறை கோளமாக இருந்தது. அந்த காலத்தில் உருவான கல் இது. ஆர்க்கியன் யுகம் என்று புவியியலில் சொல்வார்கள். பூமியின் மேற்பரப்பே அப்போதுதான் உருவாகிக் கொண்டு இருந்தது. எரிமலை குழம்பு ஆறிப்போய் கிரானைட் ஆனது. அந்த கிரானைட்டின் ஒரு துண்டுதான் திருவண்ணாமலை. உயிரினங்கள் தோன்றுவதற்கே நூற்றுக்கணக்கான கோடி வருடங்கள் ஆனது. முதல் பாக்டீரியா தோன்றுவதற்கு முன்பே இந்த கல் இருந்தது. டைனோசர்கள் வருவதற்கு 230 கோடி வருடங்களுக்கு முன்பே இந்த கல் இருந்தது. அவ்வளவு பழமையான கல். இதற்குள் என்ன இருக்கிறது? ஃபெல்ஸ்பார், ஒரு வகை படிகம் இருக்கிறது. இதற்கு குவார்ட்ஸ் என்று பெயர். பைராக்சீன், இவை சாதாரண தாதுக்கள். ஆனால் இன்னும் 2 பொருட்கள் இருக்கின்றன. யுரேனியம் 238, தோரியம் 232. இவை கதிரியக்க பொருட்கள். இயற்கையாகவே கதிர்வீச்சை வெளியிடுகின்றன. ஆல்பா கதிர்கள், பீட்டா கதிர்கள், காமா கதிர்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் தினமும் வாழைப்பழம் சாப்பிடுகிறீர்கள். வாழைப்பழத்தில் பொட்டாசியம் 40 என்ற கதிரியக்க பொருள் இருக்கிறது. ஒவ்வொரு வாழைப்பழமும் மிக குறைந்த அளவு கதிர்வீச்சை வெளிப்படுத்துகிறது. இது ஆபத்தானது அல்ல, இது இயற்கை. அதே மாதிரி கிரானைட்டும் கதிர்வீச்சை வெளிப்படுத்துகிறது. ஆனால் மலை அளவில். ஒரு வாழைப்பழம் அல்ல, ஒரு முழு மலை. கோடிக்கணக்கான டன் கிரானைட் ஒரே இடத்தில் குவிந்து இருக்கிறது. இந்தியா புவியியல் ஆய்வு நிறுவனம் இதை நிரூபித்தது. பாபா அணு ஆராய்ச்சி மையம் தமிழ்நாட்டில் கிரானைட் பகுதிகளில் கதிரியக்கத்தை ஆவணப்படுத்தியது. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் இயற்கையான பின்னணி கதிர்வீச்சு உலக சராசரியை விட அதிகம். இது ஆபத்தானது அல்ல, மிக குறைந்த அளவு. ஆனால் அளவிடக்கூடிய அளவு. கருவியால் கண்டுபிடிக்க கூடிய அளவு. இப்போது புரிகிறதா? லிங்கம் ஏன் சூடாக இருக்கிறது? யுரேனியமும் தோரியமும் சிதைவு அடையும் போது வெப்பம் வெளிப்படுகிறது. இதற்கு கதிரியக்க சிதைவு என்று பெயர். எப்படி நடக்கிறது? யுரேனியம் அணுவின் உட்கரு நிலையற்றது. அது தானாகவே உடைகிறது. உடையும் போது ஆற்றல் வெப்பமாக வெளிப்படுகிறது. ஐன்ஸ்டீனின் சமன்பாடு நினைவு இருக்கிறதா? நிறை ஆற்றலாக மாறுகிறது. அதுதான் இங்கே நடக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சிதைவை யாரும் தொடங்கவில்லை. யாரும் நிறுத்தவும் முடியாது. 260 கோடி வருடமாக இது நிறுத்தாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நொடி கூட இடைவெளி இல்லாமல். கருவறை என்ற மூடிய அறையில் இந்த வெப்பம் தேங்குகிறது. கல் சுவர்கள் வெப்பத்தை வெளியே விடுவது இல்லை. நூற்றுக்கணக்கான வருடங்களாக வெப்பமும் ஈரப்பதமும் சேர்ந்தன. சுவர்கள் கருப்பாக மாறின. அதனால்தான் அபிஷேகம் செய்கிறார்கள். குளிர்ந்த நீர் ஊற்றி லிங்கத்தை குளிர்விக்கிறார்கள். இது மதச்சடங்கு மட்டுமல்ல. இயற்கையாக சூடாகும் கல்லை குளிர்விக்கும் தீர்வு. பால் ஊற்றுகிறார்கள், நீர் ஊற்றுகிறார்கள், பன்னீர் ஊற்றுகிறார்கள். எல்லாமே குளிர்ச்சியான பொருட்கள். சூடான கல்லை குளிர்விக்கும் பொருட்கள். இதைச் செய்பவர்கள் இயற்பியல் படிக்கவில்லை. ஆனால் இயற்பியலின் தீர்வை 1000 வருடமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். பூமியின் கோர் எவ்வளவு சூடாக இருக்கிறது என்று தெரியுமா? 6000 டிகிரி செல்சியஸ். அந்த வெப்பத்தில் 50% கதிரியக்க சிதைவால் வருகிறது. அதே யுரேனியம், அதே தோரியம், அதே இயற்பியல். இந்த மலை ஒரு மினி பூமி கோர் என்று சொல்லலாம். அளவு மிகச் சிறியது, ஆனால் அதே செயல்முறை இங்கேயும் நடக்கிறது. சிறிய அளவில், ஆனால் நிறுத்தாமல். யாராவது கேட்கலாம், இது ஒரு நாள் நின்று விடுமா என்று. நிற்காது. யுரேனியத்தின் அரை ஆயுள் 450 கோடி வருடம்.
அதாவது பாதி யுரேனியம் சிதைய 450 கோடி வருடம் ஆகும். பூமியின் வயதே 450 கோடி வருடம்தான். இந்த வெப்பம் இன்னும் கோடிக்கணக்கான வருடங்கள் தொடரும். வெப்பம் மட்டுமல்ல, இந்த மலையில் காந்த சக்தியும் இருக்கிறது. கிரானைட்டுக்குள் இயற்கையான காந்தக்கல் இருக்கிறது. இதற்கு மேக்னடைட் என்று பெயர். இரும்பு ஆக்சைடு, இயற்கையான காந்தம். இவ்வளவு பெரிய கிரானைட் மலை ஒரு இடத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும்? அந்த பகுதியின் காந்தப்புலம் மாறுகிறது. இதற்கு புவிக்காந்த வேறுபாடு என்று பெயர். சாதாரண இடத்தில் பூமியின் காந்தப்புலம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் திருவண்ணாமலையில் அது மாறுபடுகிறது. மலையைச் சுற்றி ஒரு தனி காந்த வலயம் இருக்கிறது. இயற்கையில் ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் இருக்கிறது. பறவைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறக்கின்றன. வழி தவறாமல் சரியான இடத்துக்குப் போகின்றன. எப்படி? பறவைகளின் கண்களில் ஒரு புரதம் இருக்கிறது. அதற்கு கிரிப்டோக்ரோம் என்று பெயர். அவை பூமியின் காந்தப்புலத்தை உணர முடியும். காந்தப்புலமே அவற்றின் வழிகாட்டி. காந்தப்புலம் இல்லாவிட்டால் அவை வழி தவறிவிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது காந்தப்புலத்தின் தாக்கம். மனித மூளையிலும் காந்த படிகங்கள் இருக்கின்றன. 1992இல் கண்டுபிடித்தார்கள். ஒவ்வொரு கிராமிலும் 50 லட்சத்துக்கும் மேல் மேக்னடைட் படிகங்கள். காந்தப்புலம் மாறும் இடத்தில் மூளை அதை உணரலாம். காந்தப்புலம் மெலட்டோனின் என்ற ஹார்மோன் உற்பத்தியையும் பாதிக்கிறது. மெலட்டோனின் தூக்கத்தையும் மன அமைதியையும் நிர்ணயிக்கிறது. வித்தியாசமான காந்தப்புலம் உள்ள இடத்தில் ஆழ்ந்த தியானம் செய்தால் அனுபவம் வேறாக இருக்கும். இது பலர் திருவண்ணாமலையில் உணர்ந்ததுதான். இதற்கு அறிவியல் அடிப்படை இருக்கிறது. 14 கிலோமீட்டர் நடக்கிறீர்கள். மலையைச் சுற்றி நடக்கிறீர்கள். புவியியல் கோணத்தில் பாருங்கள். ஒரு காந்த மையத்தைச் சுற்றி நடக்கிறீர்கள். காந்தப்புலத்தின் வெவ்வேறு கோணங்களில் நடக்கிறீர்கள். மருத்துவமனையில் உடலின் உள்தோற்றத்தை படம் எடுக்கும் கருவி இருக்கிறது. இதற்கு MRI என்று பெயர். அது என்ன செய்கிறது? சக்தி வாய்ந்த காந்தப்புலத்தை உடலின் மீது செலுத்துகிறது. அது உடலில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களை ஒரு திசையில் நிற்க வைக்கிறது. அதன் மூலம் உடலின் உள்தோற்றத்தை படம் எடுக்கிறது. கிரிவலத்தில் நடக்கும்போது ஒரு இயற்கையான காந்தப்புலத்தின் வழியாக நடக்கிறீர்கள். MRI அளவு சக்தி வாய்ந்தது அல்ல, மிக குறைந்த அளவு. ஆனால் இயற்கையானது, தொடர்ச்சியானது. 14 கிலோமீட்டர் முழுவதும். ஒவ்வொரு அடியிலும் காந்தப்புலத்தின் கோணம் லேசாக மாறுகிறது. வடக்கில் ஒரு மாதிரி, கிழக்கில் ஒரு மாதிரி, தெற்கில் ஒரு மாதிரி. முழுவட்டம் நடக்கும்போது காந்தப்புலத்தின் முழு சுழற்சியையும் கடக்கிறீர்கள். ஒரு முழுமையான வட்டம். கிரிவல பாதையில் 8 லிங்கங்கள் இருக்கின்றன. 8 திசைகளிலும் ஒவ்வொன்று. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு. ஒவ்வொரு லிங்கமும் காந்தப்புலத்தின் ஒரு வேறுபட்ட கோணத்தில் இருக்கிறது. இது தற்செயல் அல்ல, காந்தப்புவியியலை அறிந்து வடிவமைத்தது. யோசித்துப் பாருங்கள். காம்பஸ் இல்லாத காலத்தில் இதை வடிவமைத்தார்கள். காந்தமானி இல்லை, கருவிகள் இல்லை. ஆனால் 8 திசைகளிலும் சரியாக ஒரு லிங்கம் வைத்தார்கள். இதற்கு புவியியல் அறிவு வேண்டும். இது வெறும் நம்பிக்கை அல்ல, வடிவமைப்பு அறிவு. ஒவ்வொரு லிங்கமும் ஒரு ஐம்பொருளுக்குரியது. இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன். 8 திக்கு பாலகர்கள், 8 திசைகள், 8 லிங்கங்கள். இது ஒரு முழுமையான வடிவமைப்பு. கிரானைட்டுக்குள் குவாட்ஸ் அதிகம் இருக்கிறது. இந்த குவாட்ஸுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. அழுத்தம் கொடுத்தால் மின்சாரம் தரும் தன்மை இருக்கிறது. இதற்கு பைசோ எலக்ட்ரிக் என்று பெயர். உங்கள் கைக்கடிகாரத்தில் குவாட்ஸ் இருக்கிறது. அதே குவாட்ஸ் இந்த மலையில் கோடிக்கணக்கில் இருக்கிறது. பூமிக்கடியில் இருந்து டெக்டானிக் அழுத்தம் தொடர்ந்து வருகிறது. அந்த அழுத்தம் குவாட்ஸில் மின்சாரத்தை உருவாக்குகிறது. மிக குறைந்த அளவு, ஆனால் தொடர்ச்சியாக. இது ஒரு இயற்கையான மின் நிலையம். இதை யாரும் கட்டவில்லை, யாரும் இயக்கவில்லை, யாரும் பராமரிக்கவில்லை. 260 கோடி வருடமாக தானாக இயங்குகிறது. நிறுத்த முடியாது, அணைக்க முடியாது. இயற்கையே உருவாக்கிய சக்தி நிலையம். நம்மால் இயக்கப்படும் மின் நிலையம் 100 வருடம் இயங்கினால் பெரிய விஷயம். இந்த மலை 260 கோடி வருடமாக இயங்குகிறது. ஒரு பழுதும் இல்லாமல், ஒரு பராமரிப்பும் இல்லாமல். கிரிவலம் ஏன் பௌர்ணமியில்? பௌர்ணமியில் நிலவின் ஈர்ப்பு விசை உச்சத்தில் இருக்கிறது. கடலில் அலை வருகிறது, நிலப்பரப்பிலும் அலை வருகிறது. இதற்கு நிலத்தின் அலை என்று பெயர். பூமியின் மேற்பரப்பு லேசாக வருகிறது.
சில சென்டிமீட்டர்கள் மட்டுமே. ஆனால் அது கிரானைட்டை அழுத்துகிறது. கிரானைட் அழுத்தப்படும்போது குவார்ட்ஸ் மின்சாரத்தை உருவாக்கலாம். இது ஒரு அறிவியல் கருதுகோள். இன்னும் இந்த இடத்தில் குறிப்பாக அளவிடப்படவில்லை. ஆனால் இயற்பியல் விதிப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு விஷயமும் இருக்கிறது. மனித உடலில் 60% தண்ணீர். நிலவின் ஈர்ப்பு விசை கடலை இழுக்கிறது. அதே ஈர்ப்பு விசை நம் உடலிலும் இருக்கும் தண்ணீரை பாதிக்கலாமா? இது இன்னும் ஆய்வு நிலையில் உள்ள கேள்வி. உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் 60% தண்ணீரை ஈர்ப்பு விசை முற்றிலும் புறக்கணிக்கிறது என்று சொல்வதும் கடினம். நேர்மையாகச் சொன்னால் இது ஒரு திறந்த கேள்வி. ஆனால் ஒன்று நிச்சயம். நிலத்தின் அலை உண்மை. அது கிரானைட்டை அழுத்துவது உண்மை. குவார்ட்ஸ் அழுத்தத்தில் மின்சாரம் உருவாக்குவது உண்மை. பௌர்ணமியில் இது உச்சத்தில் இருக்கிறது என்பதும் உண்மை. ஆக பௌர்ணமி கிரிவலத்திற்கு ஒரு இயற்பியல் அடிப்படை இருக்கிறது. கிரிவலம் செல்லும்போது செருப்பு கழிக்கிறார்கள். ஏன்? கரு வெறுங்காலால் கிரானைட் மீது நடக்கும்போது எலக்ட்ரான்கள் பூமியிலிருந்து உடலுக்கு நுழைகின்றன. பூமியுடன் நேரடி மின் இணைப்பு. இதற்கு எர்த்திங் என்று பெயர். 2012இல் ஒரு ஆய்வு வெளியானது. வெறுங்காலால் நடப்பது வீக்கத்தை குறைக்கிறது, தூக்கத்தை மேம்படுத்துகிறது, கார்டிசாலை சீர்படுத்துகிறது. இன்றைய வாழ்க்கையை யோசியுங்கள். காலையில் எழுந்ததும் செருப்பு போடுகிறீர்கள், ரப்பர் செருப்பு. பிறகு காரில் ஏறுகிறீர்கள், ரப்பர் டயர். அலுவலகத்தில் கான்கிரீட் தரையில் நடக்கிறீர்கள். மீண்டும் காரில் ஏறுகிறீர்கள். வீட்டில் தரைத்தளத்தில் நடக்கிறீர்கள். 24 மணி நேரமும் பூமியிலிருந்து துண்டிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ரப்பர் ஒரு மின்தடுப்பு பொருள். எலக்ட்ரான்களை கடத்துவது இல்லை. நம் முன்னோர்கள் எப்போதும் வெறுங்காலால் நடந்தார்கள். வயலில் நடந்தார்கள், மண்ணில் நடந்தார்கள், பாறையில் நடந்தார்கள். அவர்கள் எப்போதும் பூமியோடு இணைந்தே இருந்தார்கள். கோவிலில் செருப்பு கழிப்பது மீண்டும் இணைக்கிறது. குறிப்பாக கிரானைட் தரையில் நடக்கும்போது. கிரானைட் ஒரு நல்ல மின்கடத்தி. எலக்ட்ரான்கள் பாறையிலிருந்து உங்கள் பாதத்திற்கு நேரடியாக கடத்தப்படுகின்றன. மின்சாரத்தில் எர்த்திங் என்பது அடிப்படையான கருத்து. ஒவ்வொரு கட்டடத்திலும் எர்த்திங் கம்பி இருக்கிறது. அது கட்டடத்தை பூமியோடு இணைக்கிறது. அதே கருத்துதான் இங்கேயும். உங்கள் உடலை பூமியோடு இணைக்கிறீர்கள். கார்த்திகை தீபம் ஏன் மலை உச்சியில்? கிரானைட் மலையின் உச்சியில் கதிரியக்கமும் காந்த சக்தியும் இருக்கின்றன. அங்கே நெருப்பை ஏற்றினால் என்ன நடக்கும்? நெருப்பு காற்றை சூடாக்குகிறது. சூடான காற்று மேலே எழுகிறது. குளிர்ந்த காற்று கீழே வருகிறது. இந்த சுழற்சியில் காற்றில் உள்ள மூலக்கூறுகள் அயன்களாக மாறுகின்றன. நெகட்டிவ் அயன்கள் என்ன செய்கின்றன? மனநிலையை மேம்படுத்துகின்றன. மன அழுத்தத்தை குறைக்கின்றன. அருவி அருகில் போனால் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அது ஏன் என்று தெரியுமா? தண்ணீர் விழும்போது மூலக்கூறுகள் உடைகின்றன. அந்த உடைவில் நெகட்டிவ் அயன்கள் உருவாகின்றன. அதுதான் அந்த புத்துணர்ச்சி. கார்த்திகை தீபத்தின் போது அதே விளைவு மலை முழுவதும் நடக்கிறது. பெரிய நெருப்பு சூடான காற்றை மேலே தள்ளுகிறது. அந்த சுழற்சியில் நெகட்டிவ் அயன்கள் கீழே பரவுகின்றன. அருவி அருகில் நிற்பது போன்ற புத்துணர்ச்சி மலை முழுவதும் பரவுகிறது. இதை யாரும் திட்டமிடவில்லை. நெருப்பு ஏற்றினால் இது தானாக நடக்கிறது. ஆனால் எந்த மலை உச்சியிலும் நெருப்பு ஏற்றுவது இல்லை. இந்த கிரானைட் மலையின் உச்சியில் மட்டும் ஏற்றுகிறார்கள். ஏன் இந்த மலையை தேர்ந்தெடுத்தார்கள்? அனுபவத்தால் இங்கே வேறு மாதிரி உணர்ந்தார்கள் என்பதுதான் பதில். கடைசி புள்ளி. இது மிக முக்கியமானது. திருமலை வேங்கடேஸ்வரர் கோவில், கிரானைட் மலை. பழனி முருகன் கோவில், கிரானைட் மலை. திருச்சி மலைக்கோட்டை, கிரானைட் மலை. இந்தியாவின் முக்கியமான கோவில் மலைகள் எல்லாமே கிரானைட். இது தற்செயல் அல்ல. சபரிமலை, கிரானைட் மலை. ஸ்ரீசைலம், கிரானைட் மலை. இந்தியா முழுவதும் இதே மாதிரி. கிரானைட் மலை என்றால் என்ன இருக்கிறது? கதிரியக்கம், காந்த சக்தி, அழுத்தத்தில் மின்சாரம் தரும் பைசோ எலக்ட்ரிக் விளைவு. நம் முன்னோர்கள் இதை உணர்ந்தார்கள். கருவி இல்லாமல் அனுபவத்தால் அறிந்தார்கள். அங்கே கோவில் கட்டினார்கள். இதை ஒரு நிமிடம் யோசியுங்கள். கீகர் கவுண்டர் இல்லை, காந்தமானி இல்லை, பைசோ எலக்ட்ரிக் சென்சார் இல்லை. எந்த கருவியும் இல்லாத காலத்தில் இவர்கள் இந்த மலைகளை தேர்ந்தெடுத்தார்கள். எப்படி? அனுபவத்தால். தலைமுறை தலைமுறையாக அந்த அறிவை கடத்தினார்கள். இங்கே அமர்ந்தால் வேறு மாதிரி இருக்கிறது என்று உணர்ந்தார்கள். இங்கே தியானம் செய்தால் ஆழமாக இருக்கிறது என்று அறிந்தார்கள்.
அதை அடுத்த தலைமுறைக்குச் சொன்னார்கள். நாம் இன்று கருவிகளால் நிரூபிக்கிறோம். அவர்கள் அனுபவத்தால் கண்டுபிடித்ததை. அது அவர்களின் அறிவு. நூற்றுக்கணக்கான தலைமுறைகள் கடத்திய அறிவு. அதை மூட நம்பிக்கை என்று ஒதுக்குவது எளிது. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் அறிவியலை புரிந்து கொள்வது அறிவு. 10 புள்ளிகளை பார்த்தோம். 1. கிரானைட்டுக்குள் யுரேனியமும் தோரியமும். 2. கதிரியக்க சிதைவு லிங்கத்தை சூடாக்குகிறது. 3. மேக்னடைட் காந்த மண்டலத்தை உருவாக்குகிறது. 4. கிரிவலம் காந்த மையத்தைச் சுற்றுதல். 5. 8 லிங்கங்கள் காந்த புவியியலை பின்பற்றுகின்றன. 6. குவாட்ஸ் அழுத்தத்தில் மின்சாரம் தருகிறது. 7. பௌர்ணமி நிலத்தின் அலையால் இதை அதிகரிக்கலாம். 8. வெறுங்கால் நடை பூமியோடு மின் இணைப்பு. 9. கார்த்திகை தீபம் நெகட்டிவ் அயன்களை உருவாக்குகிறது. 10. திருமலை பழனி எல்லாமே கிரானைட். இயற்கையே ஒரு சக்தி நிலையத்தை உருவாக்கியது. நம் முன்னோர்கள் அதை அறிந்து கோவில் கட்டினார்கள். நாம் இன்று அதை அறிவியலால் நிரூபிக்கிறோம். இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் செய்யுங்கள். திருவண்ணாமலை போகும் நண்பர்களுக்கு அனுப்புங்கள். அவர்கள் இனிமேல் கிரிவலம் போகும்போது இந்த அறிவியலை நினைத்துக் கொள்வார்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.